நாம் இன்றைக்கி ஹோம்மேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அதோட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் ஊறணும். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதோட அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லேசாக காஞ்சதுமே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிடலாம். ஊற்றி 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடணும். நல்லா பொடிமாஸ் மாதிரி செஞ்சுக்கணும். இதை நாம் இதை மிதமான சூட்டில் தான் இந்த பொடிமாஸ் செஞ்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப கரிஞ்சு போயிடும். இப்போ முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ சாதம் வடிச்சுக்கலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அந்த தண்ணியில் நம்ம அரிசி கலந்துக்கலாம். நமக்கு அரிசி 90% வெந்திருந்தால் போதும். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம துருவின இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கட்டும். இப்போ அதோட நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு கேபேஜ் எடுத்திருக்கேன். நீளமாக நறுக்கியிருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் வதக்கி விடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ லேசாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். அதோட 1 கப் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு காய் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிருச்சு காய். இப்போ அதோட முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க சிக்கனும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த ஆயிலை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தால் தூவி விட்டுறலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். நாம் இதில் எந்த சாஸு எதுவுமே சேர்க்கலை. சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.